கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கொலைசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலைசியர் 1:20. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனுடன் ஆனந்த பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவாம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவாம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனோடன். முன்மோடி நமக் துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியின் உடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியின் உடையுடனே. அங்கே உயராமம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவாம். அங்கே உயராமம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனோடன். முள்மோடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். முள்மோடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். அங்கே முத்தீர இட்ட சுத்தர்வன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். அங்கே முத்தீர இட்ட சுத்தர்வன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனோடன். புவியின் அரசை புதுப்பாட்ட பாடி நகை போத்திடுவாம். புவியின் அரசை புதுப்பாட்டால் பாடி நகை போத்திடுவாம். புது என்னையால் அபிஷேகம் பண்ணீனோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். புது என்னையால் அபிஷேகம் பண்ணீனோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைசலார், நாகரத்னம் அம்மாள் பிரைசலார், ஜானகி அம்மாள் பிரைசலார். வாசிப்போம். கொலைசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாய் கொள்ள அவருக்கு பிரியமாயிருந்தது. பவுல் கொலசு சபைக்கு ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்ல இருக்கிறார். அது என்னன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு முன்னாடி எப்படி காட்டினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 வருஷத்துல 15 வருஷத்துல அவர் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவும் சேம் ஐப்பார் அப்படின்னு சொன்னவரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் சர்வத்தை சிருஷ்டித்தார், சகலம் அவருக்காக உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவர் ஒரு கிரியேட்டர், பிதாவுக்கு தற்சொரூபம். அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறார். அது என்ன அப்படின்னு, சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அந்த காலத்துல சிலுவையில ஆயிரக்கணக்கான மக்களை கொலை செய்தார். அவர்களும் ரத்தத்தை சிந்தினாங்க, அப்படிதானே சிந்தினாங்க. ஆனா அது பாவ ரத்தம், புரியுதாங்க? அந்த ரத்தத்திற்கும் இந்த ரத்தத்துக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு, கம்பேர் பண்ண முடியாது. இந்த ரத்தம் யாருடைய ரத்தம்னா பிதாவின் ரத்தம். இந்த சத்தத்தின் மூலமாகத்தான் ஒரு சபையை உருவாக்குது. அந்த சபையை உருவாக்கி அந்த சபை கொலைசு சபைக்குள்ள ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார். அவங்களுக்கு பவுல் சொல்ல விரும்புகிறார். என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சிலுவையிலே சிந்த ரத்தத்தினாலே அதன் மூலமாக ஒன்ன உண்டு பண்ணுகிறார், சமாதானம். இன்னைக்கு சமாதானங்கிறது நம்முடைய குணாதிசயமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு சான்ஸ் வந்தா சண்டை பிடிக்க ஆரம்பிப்பாங்க,
எலியும் பூனையுமா சண்டை போட்டு கடைசியில் எதுக்காக சண்டை போட்டான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணிக்கிறார். அதை எப்படி உண்டு பண்ணிக்கிறார்னா சிலுவையின் மேல உண்டு பண்ணி அடுத்த ஒரு காரியத்தை கனெக்ட் பண்ணிக்கிறார், பரலோகத்தையும் பூமியும். அதனாலதான் பூலோகத்தில் உள்ளவைகள், அதாவது இந்த சபையில் உள்ளவர்கள், ஒரு சபை கிடையாது, கோடிக்கணக்கான சபைகள் இருக்கு. பரலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் யார் இருக்கா? பிதா இருக்கிறார். பிதாவுக்கும் இந்த சபைக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது எப்படின்னா இதான். பிதா அப்பா, அப்பாவுக்கு பிள்ளைகள் மேல கோபம் இருக்கும். ஏன் கோபம் இருக்கும்னா இந்த பிள்ளைகள் நம்ம தான், நம்ம காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். தமக்கு ஒப்புரவாய் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. சரி, இன்னைக்கு நம்ம வேற ஒரு கோணத்துல இதை நம்ம பார்க்க போயிடும். வேற ஒரு கோணம் என்னன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். இதை யாரோட நான் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா லூக்கா எடுத்துக்கொள்ளுங்கள், 9வது அதிகாரம் 30வது வசனம். மறுரூப மலை. இந்த மறுரூப மலை ஏன் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மறுரூப மலையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் சிலுவையில லட்சக்கணக்கான மக்கள் சாவாங்க, ரத்தத்தை சிந்துவாங்கன்னா நான் யார் உங்களுக்கு நான் காட்டுகிறேன். தன்னுடைய க்ளோஸ் சர்க்கிள் 3 சீஷர்களை மட்டும் கூட்டிட்டு மறுரூப மலைக்கு போறார். மறுரூப மலைக்கு போய் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை வெளிப்படுத்துகிறார். பாருங்க 18 8 நாளுக்கு பின்பு அவர் பேதுரு, யோவான், யாக்கோவை கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் அவர் போன மறுரூபமாச்சு. இங்க 30வது அன்றையும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு சம்பாஷித்தார். இதை நீங்க புரிஞ்சுங்கிட்டே தான் இந்த செய்தி உங்களுக்கு புரியும். இதுதான் கனெக்டிங். ஒரு பெரிய ட்ரெயின் இருக்கு, இன்ஜின் போயிட்டு இருக்கும், ஆனா ஒரு லிங்க் இருக்கும் பின்னாடி. அந்த லிங்க் தெரியலன்னா புரிய வச்சு வண்டி ஓட்ட அது இஷ்டத்துக்கு போயிடும். அது மாதிரி இந்த சிலுவையில் சிந்தின ரத்தத்தை யாருடைய பிளான் படி செய்தார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்போம். லூக்கா 9வது அதிகாரம் அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். எருசலேம்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற வேண்டிய சம்பவங்கள் என்னதுங்க? சிலுவை. இந்த ரத்தத்தை குறித்து என்ன செய்றாங்க? நிறைவேற வேண்டிய அவருடைய மரணத்தை குறித்து பேசி, மரணத்தை யாரு கூட டிஸ்கஸ் பண்றீங்க? எலியா. அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு எலியாவை வச்சு நான் சில காரியங்கள் சொல்லிக் கொடுக்க போறேன். அப்ப சிலுவையில் சிந்தின ரத்தம் ஒப்புராகிறது யாருடைய ஒரு இன்வால்மெண்டோட இருந்துச்சுன்னா எலியா. சரி, இந்த கனெக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சா இந்த செய்தி புரியும். இந்த கனெக்ஷன் புரியலன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. சரி, வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 41வது வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெரு மலையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். சரி, என்னன்றத உங்களுக்கு நான் பேக்ரவுண்ட் சொல்றேன். இப்ப சமாதானம் இல்லாத ஒரு காலத்துல இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தன ரத்தத்தினால என்ன உண்டு பண்ணா சமாதானத்தை உண்டாகிறார். யாருக்கும் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்கிறாங்க. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பாதையை அனுப்புறார். அது ஆஹாப்ங்கிற ஒரு ராஜா இருக்கார். இந்த ராஜா பக்கத்தில் நிக்கிறாரு. எஸ், பக்கத்தில் நிக்கிறார். பேசுற சத்தத்துல நிக்கிறார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 41வது வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், பெரு மலையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. இது யாருக்கு கேட்கிற? எலியாக்கு மாத்திரம் கேட்குது. இந்த எலியா தான் மறுரூப மலையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட சம்பாதிச்சுட்டு இருக்கார். எதை குறித்து சம்பாதிக்கிறார்னா அவருடைய மரணம், எருசலேமில் நடக்கக்கூடிய மரணம். இப்ப இவருடைய காதுக்கு மட்டும் ஒரு சத்தம் கேட்குது. ஆனா யாருக்கு அது கேட்காது? எலியாக்கு கேட்காது. ஏன் எலியாக்கு கேட்காது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எலியா ஆண்டுடைய பிள்ளை கிடையாது. அவன் எசேபேலுடைய கணவன். இவன் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை பார்த்துக்கிட்டு ஆன வாயப்படம் நிற்கிறான். அது என்னன்னா, நம்ம 12வது அதிகாரத்துல எலியா ஜெபம் பண்ண உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்குது, அது நக்கி பொறுத்து. இதை பார்த்து ஆன வாய பிளந்துட்டு இருக்கான். அப்ப இவன் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இது தனிப்பட்ட முறையில் எலியாக்கு மாத்திரம் ரேமா வார்த்தை. ரேமா 2 வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். லோகாஸ். லோகாஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாக மட்டும் வெளிப்படுத்துற லோகாஸ். அது ஆண்டோடைய வேர்ட் ஆஃப் காட். ஆனா ஸ்பெசிபிக்கா பேதுருவே வா, லாசருவே வா, ரேமா. ரேமாங்கிறத அவர் தனிப்பட்ட முறையில் சொல்லுகிற வார்த்தை. இப்ப இந்த பெரு வெள்ள இறைச்சல் ஒரு சத்தம் எலியாவின் காதல கேட்குதுன்னா அது ரேமா வார்த்தை, எலியாவுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய வார்த்தை. சரி, இப்ப அந்த சூழ்நிலை இன்னைக்கு இங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 18வது அதிகாரம் 5வது வசனத்துல இந்த ஆகாப் ராஜா 3 வருஷமாக மழையே கிடையாது, தண்ணி கிடையாது, அல்ல புல்லு கிடையாது. ஆகாப் உபாதையாவை பார்த்து, நீ தேசத்துள்ள எல்லா நீருற்றும் எல்லாற்றுக்கும் போ, சகல மிருகங்களும் சாகாமலும் குதிரைகள் கோவில்கள் உயிரோடுக்கும்படி நமக்கு புல் ஆகப்படுமா என்று பார். அதுங்க இதை விட கேவலமானது உலகத்துல பார்க்க முடியாது. ஒரு தேசத்துல தங்கத்தை தேடி போவாங்க, வைரத்தை தேடி போவாங்க, என்னென்னமோ தேடி போவாங்க. ஆனா புல்ல தேடி போனதாக சரித்திரமே கிடையாது. இதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் எலியாங்கிற ஒரு மனிதனுடைய காதுக்கு மட்டும், வேற யாருக்குமே அந்த சத்தம் கேட்கல. என்ன கேட்கிறாரு? பெரும் வெள்ள இரைச்சல் கேட்கப்படுகிறது. பெரு வெள்ள இரைச்சல் ஏன் காதுல கேட்குது, ஆனால் உன் காதுல கேட்காது. ஏன்னா எனக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு உறவு இருக்கு. என்னையத்தான் மறிச்சிருவேன், ஆனா என்னைய மறுரூப மலைக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போவார். அந்த மறுரூப மலையில நான் என்ன செய்வேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அது என்ன டிஸ்கஷன்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி பாடு, மரணப்பாடு அனுபவிக்கப்படுறது எனக்கு பிதா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அதனால இது அப்ப இந்த ராஜாட்டை இவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு, நீர் போய் போஜனம் பண்ண. அப்ப சாப்பாடு யாருக்கு தேவை? ராஜாக்கு. ஏன் ராஜாக்கு சாப்பாடு தேவை? அவருக்கு விருந்து தரப்படலாம் ரெடியா அங்க அரண்மனையில் இருக்கும். போ சாப்பிடு, நான் வரமாட்டேன். புரியுதா? அவ சாப்பாடுங்கிறது இப்ப எலியா நினைச்சா ரதத்துல பக்கத்துல உட்காரலாம், முடியுமா முடியாதா? உட்காரலாம். அவரை ஒரு வணக்கம் போட்டுக்கிட்டே கூட்டிட்டு போவார். போற வழியில 2 பேருக்கு ஒரு டிஸ்கஷன் இருக்கும். நம்ம ஒரு காம்பினேஷன் ஆயிடுவோமா எலியா அவர்களே? ஏன்னா பயங்கரத்துக்கு இருக்காரு. நான் ராஜாவா இருப்பேன், நீங்க தீர்க்க தீர்ச்சியா இருக்க, நம்ம அந்த ஊரையே ஒரு அசகாசத்தில் சொல்லணும். ரைட். இது எங்க இருந்து இது ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா 17வது அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க. எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேல் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்ப அந்த அளவு கான்பிடண்டா ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிற எலியா இப்ப ஆகாப் முன்னாடி சொல்றாரு, 3 வருஷமா பட்ட பாடைகள் எங்களுக்கு போதும் ஐயா, இனி எங்களுக்கு இந்த பாடே வேண்டாம். இனி எங்களுக்கு என்ன வேணும்? மழை வேணும், புல்லு வேணும். இல்லைன்னா எங்க ஆடு மாடு எல்லாம் செத்து போயிடும், நாங்களும் சாப்பாடெல்லாம் செத்து போயிடும். சரி, இப்ப சபைக்கு, யாருக்கு? சபைக்கு இது எழுதப்படுகிறது. வசனத்தை வாசிக்கிறேன். இதான் நீங்க எங்க இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. வாசிப்போமா? இதான் நம்ம தியானிக்கிற வசனம். கொலைசரி 1:20. அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார்? கிரியேட்டர். சிறுவிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, சிறுவிலே ரத்தத்தை சிந்துகிறார், அது மூலம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். பூலோகத்திலும் பரலோகத்திலும் எல்லாரையும் ஒப்புரவாக்குறது அவருக்கு பிரியமா இருந்துச்சு. இத மறுரூப மலையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற எலியாக்கு ஒரு விசேஷமான ஒரு காதுல கேட்குது. அது என்ன? பெரு மலை வெள்ள இறைச்சல் ஏன் காதுல கேட்குது அப்படிங்கிறாரு. சரி, இப்ப சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, அசதியா இராதே. என்ன செய்யாது? அசதியா இராது. ஏன் அசதியா இருக்கக்கூடாதுன்னா சபைக்குள்ள வந்தாச்சு. நமக்கு அந்த சத்தம் கேட்கணும். சாமுவேலுக்கு சத்தம் கேட்டுச்சு, சாமுவேலே சாமுவேல். ஆனா எலியாக்கு கேட்கணும். யாருக்கு ஆக்சுவலா கேட்டிருக்கணும்? எலியாக்கு கேட்டிருக்கணும். எலியாதான் ஆசாரியன், அது பிரதான ஆசாரியன். ஆனா படத்தை மணிக்கு தான் இருப்பார், எந்திரிச்சுலாம் உட்கார மாட்டார். படத்தை மணிக்கு இருந்துச்சு. இந்த குட்டி பையனா வாலிபன், குட்டி பையன் கிடையாது, வாலிபன் ஓடி போறாரு. தாத்தா கூப்பிட்டீங்களா? தாத்தா எலியா தாத்தா, நோ போய் படுத்துக்கூடா.
ரெண்டாவது மறுபடியும் அதே சத்தம் யாருக்கு கேட்குது? சாமுவேல் கேட்குது, எலியா கேட்க மாட்டேங்குது. மறுபடியும் வர்றான். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது, ஓஹோ, ஆண்டவர் எலி என் கூட பேச இஷ்டப்பட மாட்டேங்கிறாரு, பையன் கூட பேச, போய் சொல்லு அப்படின்ட்டு. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்ப அதே மாதிரிதான் நம்ம அசதியாக இருக்கக்கூடாதுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 சபைக்கு. 41வது வசனத்தை பாத்தீங்கன்னா 41, 42 கேட்கப்படுகிறது. 42 ஆகாப் போஜனம் பண்ண போனான். உலகத்துல ஒரு கூட்டம் இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். இந்த சாப்பிடுங்கிற எங்கெங்கயோ போய் அந்த இடத்துல இப்படி ஒரு சாப்பாடு இருக்கு, நான் சாப்பிட்டு வந்துடுவேன். ரைட். பின்பு எலியா கார்மேல் பருவத்தின் சிகரத்து மேல் ஏறி, அசதியா இருக்க, காது கேட்டுருச்சு, நானும் கூடயே போறேன், அரண்மனையில எனக்கு சாப்பாடு நோ. இவர் போக வேண்டிய இடம் கார்மேல் பர்வதம். அப்ப இதுல என்ன தேவை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள அகப்படக்கூடாது. கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன? இப்ப ஆகாப்புடைய அரண்மனை கம்ஃபர்ட் ஜோன். இன்னைக்கு சபைக்குள்ள வந்தாச்சு. நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த கொலேசியர் சபையை குறித்து ஒரு சின்னதா ஷார்ட்டா சொல்றேன், அப்பதான் அந்த பேக்ரவுண்ட் புரியும் உங்களுக்கு. பவுல் கடிதத்தை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் யோசிக்கிறாரு, நான் இருக்கிறது சிறைச்சாலையில், கொலேசியர் சபைக்கு நான் ஒரு கடிதம் எழுதணும். அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் என்னை தூக்கிட்டு வந்தாரு, ஆனா அவர் காலடியை நான் பார்க்க முடியலையப்பா, காலடியை காணாதபடி அவர் மறைந்திருக்காரு. யோபு சொல்றது போல முன்னாடி போனாலும் இல்ல, பின்னாடி போனாலும் இல்ல, சைட்ல பார்த்தா காணும். ஆனா நான் அவரை விசுவாசிக்கிறேன். பவுலுடைய விசுவாசம் கொலேசி சபைக்கு கடிதத்தை எழுத வச்சு நிறைய பாயிண்ட் எழுதி 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 இப்ப அசதியாக இருக்காதப்பா. ஏன் அசதியா இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஓட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, எங்க வர போய் சேரணும்னா, வலுவாதபடி உங்களை காக்கவும் மகிமையான சன்னிதானத்தில் மகிழ்ச்சியாக உங்களை நிறுத்தணும். அப்படி நிறுத்துறதுக்காகத்தான் அவர் உங்களை தெரிந்து கொண்டார். நீ அசதியா இருந்தீங்கன்னா ஆகப்பட போயிடுவேன், உங்களை சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கம் வரும், தூங்கிருங்க. அது செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ராஜா ஆகாப்புடைய ஜோனுக்குள்ள இருக்கக்கூடாது. நீ போய் போஜனம் பண்ணு, சாப்பிடுறவங்கள அனுப்பிடு. ஆனா அவன் ஏன் கீழ்ப்படிவான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்பதான் பார்த்திருக்கான், இவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே அக்னியை இறக்குங்க, இறங்கிடுச்சியா. இவன் நினைப்பான், எப்பா இவெல்லாம் பயமானாரு, நம்ம சொல் பேச்சு நம்ம கேட்டணும். ஆனா நீங்க கர்மேல் பர்வதத்துக்குள்ள போலேன்னா உங்களுக்கு ஒரு என்ன வரும்னா, 19வது அதிகாரம் 4வது வசனம். இப்ப ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருந்த எலியா டைரக்ஷன் மாறிடுச்சு. வேற ஒரு சத்தத்துக்கு எசபேல் 19வது அதிகாரம் எசபேல் ஆள் அனுப்பி, நீ 400 தீர்க்க திசையை கொலை செஞ்சல, அதுக்கு பதில் நான் உயிரெடுக்க போறேன். ஒரு கொந்தளிக்கிற சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில அப்படியே சீசர்கள் படகுகள் அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதறிட்டு இருக்காங்க. இப்ப இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார். நடந்து வந்த உடனே இவங்க எப்படி பார்க்கணும், அவரை, ஆண்டவரே என்ன வல்லமையான ஆண்டவரே அப்படின்னு கேட்டு. ஆனா ஒரே ஒருத்தனுக்கு மட்டும், பேதுருக்கு மாத்திரம் ஒரு ஆசரிச்சு, நீரே நான் நடந்து வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனா இங்க நம்ம பாக்குறது என்னன்னா, அந்த விசுவாசம் இருக்கா போயிருமா, பொசுக்குன்னு போயிடுச்சு. அதே மாதிரிதான் இங்க இவ்வளவு நேரமும் அக்னி இறக்குற ஆண்டவரை பார்த்தாரு, சத்தம் காதல கேட்டுச்சு, மலை மேல ஏறிட்டாரு, வேற ஒரு சத்தம் கேட்டவன விழுந்துட்டான். விழுந்து என்ன சொல்லுகிறார்னா, அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்சரியின் கீழ் படுத்து தான் சாக வேண்டும் என்று. படுத்து, இப்போ ஒரு ஓட்டத்தில் இருக்கும்போது ஓடிக்கிட்டே இருக்கணும், படுக்க கூடாது. அதான் சபைக்கு சொல்ல விரும்புகிறார் ஆவியானவர், நீ படுத்தா முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க 5வது வசனத்தை பாருங்க, ஒரு சூரியன் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். இயற்கை பயம் வந்துருச்சு, படுத்துக்கிட்டாரு, தூங்குறாரு. அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு என்றார். எழுந்திரு போஜனம் பண்ணு. ஆனா இவரு எப்படின்னா, படுத்துக்கிட்டே சாப்பிடுறாரு. நமக்கு எத்தனை பேருக்கு அந்த ஹேபிட் இருக்குன்னு தெரியாது. ஒரு சில அப்படி படுத்த மாதிரி இருந்துட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. ரைஸ் சாப்பிட முடியாது, ஒரு சில காரியங்களை சாப்பிடலாம்.
அவன் விழித்து பார்த்த பொழுது இதோ தலையில் சுடப்பட்ட அடை ஒரு பாத்திரத்திலே தண்ணீரும் இருந்தது, தலைமாட்டில் இருந்துச்சு. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கிட்டான். அதாவது தலைமாட்டில் இருக்கு. அப்ப அந்த அப்பத்துடைய வாசனை இவர் கை போடுறாரு. அப்பம் பிரெட் தானங்க, படுத்து இருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு படுத்தாசனை எந்திரிக்க கிறிஸ்தவ வட்டம் அப்படித்தாங்க. 365 நாள் நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு திங்கக்கிழமையா சாயங்காலம் செய்தியா ரெடி பண்ணி வச்சிட்டோம். தூங்கினா முடியாது. ரன் அது கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அனுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. எழுந்து போஜனம் பண்ணுன்னு சொல்லி தலைமாற்றம் வச்சாச்சுன்னா அங்கே இருந்துட்டு அப்படியே சாப்பிட்டுருப்பாரு. மறுபடியும் அவர் 2வது தட்டி எழுப்பி, ஏன்னா நீ போக வேண்டிய தூரம் இருக்கு. சபையை நமக்கு அப்படித்தாங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு டேட் வச்சிருக்கிறார். 2 காரியம் நடக்குங்க. ஒண்ணு, அவருடைய வருகை இருக்கும். பவுல் சொல்லுகிற போது உயிரோடு இருக்கிற நாமும் அல்லது நமக்கு மரணம் உண்டு. நீங்க மரணம் உண்டுன்னு சொன்ன உடனே எங்க சம்பந்தி அக்கா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அண்ணே, நீங்க மரணத்தை பத்தே பேசக்கூடாது. நான் பேசினாலும் பேசாட்டாலும் ஒரு நாள் மரணம் உண்டு. 2ல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஆனா நம்ம படுத்திருந்தானா போயிடும். எலியா சோர்வுக்குள்ள போய் படுத்திருக்கிறார் பாருங்க. 7வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப வந்து தட்டி, டைமிங் தாங்க, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்கிறது. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து. அந்த பிரயாணம் ஒண்ணு சொன்ன உடனே தான் எந்திரிக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோறு வரக்கூடாதுங்க. நீங்க சொல்லலாம், நான் அக்னியெல்லாம் இறக்கியிருக்கேன், எல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. இவன் காதுல ஒலித்தது என்னன்னா பயம். ராணி என்னை கொண்டு விடுவா, என்னை கொன்றுவா, என்னை கொன்றுவா, என்னை கொன்றுவா, எசேபேல் என்னை கொல்ல போறான். இந்த சத்தம் தான் காதுல கட்டுது. ஒரு நேரத்தில் என்ன காதுல கட்டுச்சு? பெருவல்ல இறைச்சல். ஆனா சத்தம் எப்படி மாற்றிடுச்சு? சரி, 45வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நாலாவது வசனம் பாருங்க. 19 நாள் அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள். வனாந்தரத்துல இருக்கிற, ஆனா இவர் என்ன செய்துட்டு வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? 18வது அதிகாரம் 45வது வசனம். அதற்குள்ளாக வானம் மேகங்கள் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. பெருமழை உண்டாயிற்று. பார்த்தாரு, மலையை பார்த்தாரு. அந்த மலை எவ்வளவு முக்கியமான மலைன்னு கேட்டீங்கன்னா, புல்லு கூட இல்லாத நாட்கள்ல ஆண்டவர் அனுப்புகிறார். வெளியே வரணும், ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கணும். 9வது வசனம் பாருங்க. 19:9. அங்கே அவன் கிபிக்குள்ளே தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? நீ கர்மேல் பர்வதத்துல நின்னதானப்பா? ஆமா ஆண்டவரே, ஓடிட்டேன். நான் ஓடனே படுத்துக்கிட்டேன். அப்ப ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது குறித்து ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். தாவீதுடைய ஸ்பெஷாலிட்டி. தாவீது நம்மள மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. வாசிப்போமா? 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். 7வது அதிகாரம் 18. 7:18. அப்பொழுது தாவீது உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே, நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டது நான் ஏமாற்றம். இதுவரைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதுக்கு வாழ்க்கையில தன் பின்னாடி உள்ளதை பார்க்கிறார். ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னேன், அப்ப உங்களுக்கு புரியும். ஒரு அம்மா 4 பெண் பிள்ளைகளோட ஒரு புறம்போக்குல ஒரு குடிசை போட்டு, ஒரு மழை பெஞ்சா அத்தனை மழையும் உள்ள வந்துடும். அந்த பிள்ளைகளை வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிள்ளைய கேட்கறாங்க, ஏம்மா நமக்கு இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவலைப்படாதாங்கம்மா, ஒரு நாள் ஆண்டவர் நாள் ஒரு வீடு கொடுத்தாரு. அந்த வீடு பெரிய வீடுலாம் கிடையாது, சாதாரண வீடு. ஆனா அவங்க பின்னாக்க பாக்குறாங்க. எதை பாக்குறாங்க? நாங்க எப்படி இருந்தோம், எங்களுக்கு ஆண்டவர் இந்த வீடை கொடுத்தாங்க. நீங்க பார்த்தா என்ன இந்த வீடு இப்படி பார்க்காதீங்க, பின்னாடி பாருங்க. சரி, யோனா 1வது அதிகாரம் 3வது வசனத்துல கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி. அப்ப இவர் போய் படுத்துக்குவார். நீங்க படுத்தாலே சமூகத்துக்கு தூங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன்.
இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. திங்கக்கிழமை எங்களுக்கு என்ன செய்தி சொல்லி அதே உங்களுக்கு தெரியாது. ஒரு சிலர் வருவீங்க, ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு போயிடுவீங்க. அப்ப ஏதோ அவர் இங்க இருக்கிறாப்புல தோணும், அவர் அங்க இருக்க மாட்டோம், வேற வேலை பார்த்துட்டு. அது என்னுடைய பிரச்சனையே கிடையாது. பாருங்க, அவருக்கு பிடிக்காதது எது பிடிக்காதுன்னு கேட்டீங்கன்னா 2வது வசனம், யோனா 1வது அதிகாரம் 2வது பக்கம் 1072. மகா நகரமாகிய நினைவே ரட்சிக்கப்படக்கூடாது, அது அழிக்கணும். அது எப்படி? அது அழிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார்ல, அது அழியணும். அந்த சோர்வு வந்தானா போய் படுத்துரும். ஆண்டுடைய சமூகத்துட்டு விலகக்கூடாது. ஏன் விலகக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஓட்டத்துக்குள்ள வந்தாச்சு, தொடர்ந்து போடணும், ஓடிக்கொண்டே இருக்கணும், சான்ஸே கிடையாது. கெட்டகுமாரன் எதற்காக அப்பாட்ட வந்தான் அப்படின்னு பஞ்சத்தினாங்க. இங்க எப்படி புல்லு கூட இல்லையோ, அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல, அதாவது கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளதான். ஆனா அப்பாவை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரு ஐடியா இருக்கும். சரி, ஆகாப் ராஜா எலியாவுக்கு பிடிக்குமா பிடிக்காத? ஆகாப் ராஜா எலியாவுடைய ரிலேஷன்ஷிப் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு ஆளை எல்லாருக்கும் பிடிக்கும், ஃபெயிலியர் ஆள் பிடிக்காது. இவர் ராஜா முன்னாடி ஒரு சக்சஸ்ஃபுல்லா மேனா நிக்கிறாரு. என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்னி இறக்குனாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறார். சரி, இப்ப உலகத்தின் ஆவி அப்படின்னு ஒரு ஆவி இருக்குதுங்க. அந்த உலகத்தின் ஆவியில ஆண்டவர் ஒருத்தருக்கு சில வரங்களை கொடுப்பார். நம்மளால முடியுமா? எலியா பாடு உள்ள மனிதன், அவர் இறக்குனார். சரி, இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன், எடுத்துக்கொள்ளாமா? 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் கேயாசி 5:25. இந்த கேயாசி நினைச்சிருப்பான், எலிசா லூசியா, நம்ம நினைப்பு பாத்தீங்களா, ஒரு லூசு, பிழைக்க தெரியாத மனுஷன் இவன் அப்படின்னு நினைச்சிருப்பார். ஆனா இந்த கேயாசிக்கும் எலிசாக்கும் ஒரு க்ளோஸ் உறவு இருந்துச்சு. க்ளோஸ் உறவு. அந்த உறவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 25 இவர் போய் காரியத்தை முடிச்சுட்டு வந்துட்டாரு, நாகமன்ட்ட போனாரு, என்னன்னால வன்மை கேட்டு வாங்கிட்டாரு. ஒரு சில கல்யாண வீட்டுல சொல்லுவாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. கேட்டுக்க, நான் கேட்டுக்கேன். நம்ம கேட்டா கொடுப்பாங்க, கேட்கலன்னு கொடுக்க மாட்டாங்க. இவர் கேட்டு வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டாரு. இப்ப கேட்கிறாரு 25, பின்பு அவன் முன்பாக போய் தன் எஜமான் முன்பாக, கேயாசியே நீ எங்கே இருந்து வந்தாய் என்று. எலிசா சொல்ற, எங்கேயும் போனா இங்கதான் இருந்தேன். எங்கே போல எங்க இருந்தேன். அதுக்கு என்ன சொல்றான், அழகான ஒரு வார்த்தை. அப்பொழுது அவன் அவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்பட்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்பும் போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லை. என்ன அர்த்தம்? எலிசா பாக்குறாரு, கேயாசி வேலைக்காரனாலும், ஏன் கையாசி ஐயோ போகாதப்பா, புரியாதப்பா அப்படின்னு அவர் மனம் பதறிக்கிட்டு இருக்குது. உன் கூட தானப்பா போச்சு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. உங்க ஒவ்வொரு கூட ஏன் மனம் டிராவல் பண்ண முடியாதுங்க? ஏன்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, அங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மனைவிக்கு நான் எங்க இருக்கேன்னு தெரியும். நான் முடிச்ச உடனே வந்துடும், சேட்டா முடிச்சிட்டீங்களா சேட்டா அப்படின்னு வந்துடும். அவ மனது என்னோட டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஆண்டோடைய சமூகத்துக்கு முன்னாடியும் தப்பிக்க முடியாது, இவ சமூகத்துக்கு முன்னாடி தப்பிக்க முடியாது. இது ஜோக்கு கிடையாது, உண்மை. அப்ப கேயாசி நினைக்கிறான் தப்பிச்சுக்கலாம், இல்லையா? தப்பிக்க முடியாது பண்ணுச்சு. ஆனா அடுத்து பாருங்க 27வது வசனத்துல, ஆகையால் நாகமானின் குஷ்டம் ஒன்னே முன் சந்திருக்கு. உடனே அவன் உறைந்த மலையாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். புறப்பட்டு போயிட்டான். இப்ப எலிசாவுடைய மனம் டிராவல் ஆகாது. புரியுதா? இதுவரை டிராவல் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனா எப்ப சாபம் வந்துருச்சோ டிராவல் ரெண்டு ஒரு கட்டாயிரம். அப்ப நமக்கு நல்லா புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும்னா, காதல சத்தம் கேட்டு எங்க வர போயிட்டாரு? மலை மேறிட்டாரு, அந்த கொடிமுடியில ஏறிட்டாரு. ஆனா சத்தம் கேட்கணும். சாபம் வந்துருச்சுன்னா முடிக்காது. சரி, தாவீதுடைய இருதயத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். சங்கீதம் 139 7 8. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? எப்படி கேஎஸ்சியால ஒரு ஸ்டேஜ் வரதான் க்ளோஸா இருக்க முடியாது. ஆனா தாவீது சொல்றாரு, ஆண்டவரே சான்ஸே கிடையாது, ஆண்டவரே முப்புறத்திலும் நீர் நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்குது.
உம்முடைய எங்க போவேன்? நான் வானத்துக்கு போனாலும் பாதாளத்தான் இருக்கு. இது என்னால தப்பிக்கவே முடியாது. இதுதான் உண்மையான ஒரு உறவு. தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவு இருந்தனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றணும். கேசி பார்த்து சொல்லுவாரா? சொல்ல முடியாது. சரி, 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 17 1 சாமுவேல் 3:17. சாமுவேல் குட்டி பையன். ஆனா இங்க நம்ம பார்க்கிற ஒரு உறவு, யாரோட அவர் பேசியிருக்கணும் சொல்லுங்க? தாத்தா, எளிய தாத்தாவோட பேசிருக்கணும். ஆனா என்ன கேட்கிற பிறகு 1 சாமுவேல் 3வது அதிகாரம், அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம், எல்லாத்தையும் எனக்கு சொல்லு. அப்பொழுது சாமுவேல் ஒன்றே மறைக்காம சொன்னார். அதற்கு அவன், கர்த்தர் நல்லவர், அது பார்வைக்கு நல்லவன். irresponsibility ஆன்சருங்க. இவர் ஆண்டவருடைய சமூகத்துல தேசத்துக்காக ஜெபிக்கிறவர். என்ன சொல்றாரு? அவருக்கு என்ன தோணுது? இவருடைய சமூகத்துல விழுந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளை காப்பாத்துக்க ஆண்டவரே. உங்களுக்கு பிள்ளைகள் கொடுத்துருக்காங்களா? அது ஆண்டவர்களுக்கு கொடுத்துற கிருபை. நீங்க அவங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கணும். ஜெபிக்கலன்னா கைவிட்டோம். பாருங்க, அவர் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானது செய்வது. அதனால 2 பாயங்களும் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஓட்டத்தில் இருக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்துல பயம் யாருக்கு இருந்துச்சு? நோவா தற்காலத்திலே காணாததை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பேழையை உண்டு பண்ணினார். பயபக்தி இது இன்னும் வரவே இல்லை. தண்ணி வரல, ஒன்னும் வரல, மழையும் இல்லை, ஒன்னும் இல்லை. ஆனா பயபக்தி, இந்த பயபக்தி எப்படி மாறிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலியாக்கு எல்லாம் இருந்துச்சு, அந்த பயம் எசபேல் மேல வந்துருச்சு, அதனால போயிடுச்சு. சரி, சபை ஆக்ட் பண்ண. 2வது ஒரு குறிப்பை நான் சொல்றேன். 18வது அதிகாரம் 41. 1 ராஜாக்கள் 18:41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போகும், போஜனம் பண்ணும், பெருமழை இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். கேட்கப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவருக்கு மாற்றம் கேட்குது, பக்கத்துல வேலைக்காரங்க இருக்கேன் அவங்களுக்கு கேட்குது. ஆகாப் ராஜா இருக்காரு, அவருக்கு கேட்குமா? அவருக்கு கேட்காரு. ஆனா யாருக்கு மட்டும் கேட்கும்? இவருக்கு மட்டும் கேட்கும். அதனாலதான் சங்கீதம் 116 116 10வது 116 10வது வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். ஆனா முந்தின வசனத்தை பாத்தீங்கன்னா, எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். தாவீது மனுஷங்களை பார்த்து 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 ஏமாந்துட்டார். அநேக நேரம் நமக்கு இது நடக்கும். மனுஷங்களை பார்ப்போமா? பார்ப்போம், ஆனா ஏமாந்து போயிரும். ஆனா இதை சொல்லிட்டு அடுத்து பாருங்க, 12வது வசனம் பாருங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்துக்கும் நான் என்ன செய்வேன்? அப்ப இன்னைக்கு விசுவாசித்தேன் ஆகையால் பேசுறேன், நான் மிகவும் வருத்தப்பட்டேன். இந்த வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு சோறு போயிடக்கூடாது. கேட்டுவாங்க, வருத்தம் வருமா? வரும். என்னுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு வருத்தங்கள் இருந்துச்சு, எல்லாத்தையும் ஆண்டவர் தூக்கி போட்டார். காரணம் பவுல் சொல்வது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன், அடுத்த ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தை ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல இதை எடுத்து வாசிக்கிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகின்ற எழுதபடி நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை விடவில்லை, விசுவாசிப்பது. இன்னைக்கு காதல் இறைச்சல் கேட்குது, ஒருத்தருக்கு மட்டும் கேட்குது. இன்னைக்கு நம்ம அந்த விசுவாசத்தின் ஆவி இருந்தானா ஆசீர்வாதத்தின் பெருமலையை நம்மளால பார்க்க முடியும். இல்லைன்னா அந்த பயம் வந்துச்சுன்னா சூரியச்செடிக்குள்ள போய் படுத்துக்கிடணும், தலைமாட்டில் அப்பம் இருக்கும், நம்ம எல்லா ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. ஆனால் நம்ம அதை ஆச்சரியம் ஏன் படுத்திருக்கிறோம்? தூதன் சொன்னா எந்திருப்பா, இவர் படத்தை சாப்பிட்றாரு. இதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த பாதையின் வழியாக நம்ம போகணும். சரி, மத்தேயு 17வது அதிகாரம் 16வது வசனத்துல ஆண்டவர் மறுரூப மலைக்கு போயிருக்கார். திரும்ப வர்றார். ஒரு அப்பா ஒரு ஆள் இருக்கார். அப்பா சீடர்கள்ட்ட போய்
ஹீலிங் போறாரு. அந்த பிசாசு போக மாட்டேங்குது. பிசாசு போக மாட்டேங்குது, அப்பாவும் போக மாட்டேங்குது. அப்பாவை அதில் சரி முடியலையா, நம்ம வேற டாக்டர்கிட்ட போகணும் போயிருக்கணும். இவருக்கு பயங்கர நம்பிக்கை யார் மேல? ஆண்டவர் மேல. அவர் வருவாரு, நான் எப்படின்னா அவர்கிட்ட தான் சுகத்தை பெற்றுக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. சீஷனுக்கு கொஞ்சம் அவமானமா இருக்கும். அட்டாட்டாப்பா, நம்மளால முடியலையா, நம்ம இந்த டயக்னோசிஸ் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம சிலத்துல நினைப்போம். ஐயோ விட்டுட்டோமே இந்த டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அடம் பிடிக்கிறாங்க. ஆனா 20 அவிசுவாசமான ஜெபம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனத்துல பக்கம் 316, எலியா நம்ம இப்போ பாடு உள்ள மனிதன், ஆனா கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறான். எவ்வளவு 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யவே இல்லை. ஆனா இப்ப பெருவெள்ளம் இறைச்சல் காது காக்கு. சரி, 4வதாக ஒரு குறிப்பை சொல்றேன். 43வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 43வது வசனம். இதுக்கு என்ன தலைப்புனா, அனுகூலமான அடையாளம் கிடைக்கும் வரை நம்ம ஜெபிக்கணும். அனுகூலமான அடையாளம்னா இன்னைக்கு இது என்ன நான் காட்டுறேன். 7 தரம் ஜெபிக்கிறான். 7ஆம் தரம் இன்னும் ஒரு தடவை போய் பாருங்கிறார். இதோ சமுத்திரத்திலிருந்து உள்ளங்கையிலும் மேகம் இருக்குது. இப்ப தடவை நெகட்டிவ் ஆன்சர் இல்ல. தடவை வந்தோம்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஆன்சர், நீங்க சோர்வு போயிடக்கூடாது. அந்த டைம் வச்சு செகண்ட் டைம், தேர்ட் டைம், 6வது தடவை இது ஆகிறதில்ல, இது வேலைக்காரன் போயிருந்தா நடக்காது. அப்போ உங்க ஜெபம் தொடர்ந்து ஜெபிக்கணும். டைமிங், எந்த நேரத்தில் நீங்க ஜெபிக்கிறீங்களோ அது தொடர்ந்து ஜெபிச்சா தான் நடக்கும். இந்த எதிர்மறையான வார்த்தை நமக்கு கிடைக்கும் போது என்ன நடக்கும்னு சொல்லி லூக்கா 8வது அதிகாரம் 49வது வசனத்துல ஒரு எதிர்மறையான போதகரை வருத்தப்படுத்தாதப்பா, பிள்ளை செத்து போச்சு, அப்ப எப்படி இருக்கும்? சோகமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நோ 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 நோ, நீ இத கண்டுக்கிடவே கூடாது. அந்த வார்த்தையை, எதிர்மறையான வார்த்தை உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? அந்த உற்சாகப்படுத்தக்கூடாது. ஏன்னா இவன் கொண்டு வருவான், எதிர்மறையா தான் கொண்டு வருவான். ஆனா 7வது தடவை ஜெபிச்ச உடனே மேகம். 44வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18:44. அவர் சொல்ற, நீ போய் ஆகாப்பை நோக்கி, நீ போய், இவர் சொல்ல மாட்டார், நீதான் போய் சொல்லணும். ஆகாப்பை என்ன மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலை உமை தடாதபடிக்கு நீ ரதத்தை பூட்டி போய் மலை தடை. அப்ப எவ்வளவு மழை பெய்யுதோ சும்மா தூரலாம் கிடையாது. அப்ப எல்லாரும் பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் யாரை உயர்த்துகிறாரு? எலியா. திரும்ப சொல்றேன், இன்னைக்கு இந்த எலியா வசனத்தை வாசிச்சுட்டு இந்த செய்தியை முடிக்க போகிறோம். எந்த வசனத்தை நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலேசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்துல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, பூலோகோத்தர் பரலோகத்துல சமாதானம், அது அவருக்கு பிரியமா இருந்துச்சு. மறுரூப மலையில நம்ம எலியாவா பார்க்கிறோம். எலியா எதற்காக வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எருசலேமிலே அவர் பாடுகள் மரணத்தை குறித்து டிஸ்கஷன், அந்த எலியாவை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த எலியாவுடைய காதல ஒரு சத்தம் கேட்குது, பெருவில்ல இளைச்சல். ஆனா அந்த மழை பெஞ்சி உயர்த்திட்டார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமில்ல பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. சிலுவையிலே நீர் சிந்தின ரத்தம், அதே எலியா உயர்த்தினீர் ஐயா. தொடர்ந்து ஜெபிக்க கிருபை பாராட்டினீர் ஐயா. சோர்வுக்குள் போனார், ஆனாலும் உயர்த்த நீர் வல்லவராகிறீர். நீங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கிருபையினாலே வழி நடத்துங்கப்பா. பிள்ளைகளை உங்களுடைய கிருபையின் கருத்தினாலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க. இம்மட்டும் உதவனை எபனேஸ்வர் இனிமே எங்களை காத்துக்கொள்வதற்காக நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.